உங்க சார் உட்கார மட்டும் இருக்கோம் சார் எங்க வரீங்க நான் என்ன சரி சரி நீங்க அவசரமா போறீங்க போகிறாங்க நான் வந்து அவளுக்கு தான் வந்து வேற எல்லாம் அப்ப நாங்க வந்து இப்ப வலுக்கிட்டு நிக்கிறோமே இந்த மகோரம் ஓய் ஓய் அப்படி அது ஊடகத்துக்கு வரலாம் புறப்பட்டு விட்டது. அனைவருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் ஓகே இந்தியாவில் நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனுஷியா அக்கா வந்து மடுவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வேன் பிடிச்சேன்னு சொல்லி போட்டு அப்போ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா வசந்த் விரையில் வசந்துக்கு வந்து கடையில் வந்து இந்த வேலையை இருக்கா பதவியாக வந்து விரையில் அப்போ நாங்கள் வந்து இப்போ வலுக்கிட்டு நிற்கிறோமே இந்த மகோரம் ஓய் ஓய் அப்படி அது ஊடகத்துக்கு வரலாம் நல்லா இருக்கு அச்சு வலிக்கிட்டா வடிக்குது உங்க சார் உட்கார மட்டும் இருக்கோம் சார் எங்க வரீங்க சரி சரி நீங்க அவசரமா போறீங்க போகிறாங்க நான் வந்து அவளுக்கு தான் குட்டிய பேருக்கும் உடுப்பு பார்த்தீங்களோட இருக்குல்ல ஒரு ஃபோனில் நிற்கிறேன் பொண்ணு அப்புறம் தானே அப்போ வந்து நாங்கள் வலுக்கிட்டு ஏஞ்சம்மா வந்து வழியால் வலுக்கிட்டு இன்றைக்கி ஏஞ்சம்மாவுக்கு வந்து அபாகாஸ் மாவுக்கு வந்து இல்லை ஏஞ்சம்மா அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக போயிட்டு வேற போகிறோம். அப்போ இதுக்கு வந்து தம்பி குடிக்க தேவையான உடுப்பெல்லாம் வந்து எடுத்து கொண்டு போகிறேன். ஏஞ்சம்மாவுக்கும் ஒரு உடுப்பு கொண்டு வரேன் வைக்கல அப்படி இப்படிலாம் மாற்றணும்னு சொல்லிப்போட்டு அப்போ நாங்கள் வேறு அப்படியும் பொழுதுபடும். அப்போ எல்லாமே பஸ் வந்தது ரெண்டு சின்ன பிள்ளைகளை கொண்டு வரேன் 2000 அதில் கேப்பினமே இப்படிதான் சொல்லணும் கொண்டு சொல்லுவா அப்புறம் அழகு மேஞ்சாமா அது வேணும் இது வேணும்ட்டு அம்பக்குட்டி நிறைய அம்பக்குட்டி அம்பக்குட்டி நிறைய பார்த்தீங்க தலைக்கு இல்லை அம்பக்குட்டிக்கு எடுத்துக்கலாம் ஏகே ஒடியே எடுத்துட்டியல் இந்த ரெண்டு சரி ஓகே போயிட்டு வாங்க நானும் வெளிக்கிறப்போ கடைக்கு கவனமா கொண்டு வந்தா சரி பிள்ளையில என்னடா காலையிலேயே கடைக்குள்ள வந்திருக்கேன் எனக்கு கீழே 2 மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே நான் பெரும்பாலும் வந்து கடைக்கு வாரையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கலாது. ஸோ வர்த்தக சங்கத்தால் மூட சொல்லி ஒவ்வொரு ஞாயிறுமே வந்து எல்லாருமே வந்து கடை மூடுறோம் நாங்கள். ஸோ அந்த வகையில் நாங்களுமே அப்படி தான். ஸோ நான் வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தைக்கிறதுக்காகவோ வேலை செய்கிறதுக்காகவோ இல்லை. அதாவது வந்து சார்லோஸில் கொஞ்சம் மூடல் இருந்தவங்க தைக்கிறதுக்கு அப்போ அவங்க வந்து கட்டாயம் இன்றைக்கு வந்து எடுக்க வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பயணக்காரர் வேறு இன்றைக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். மற்ற தூரத்துலேருந்து வரவங்க கீரிமலையிலேருந்து வரணிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்துன்னு சொல்லி வரவங்க அப்போ அவங்களுக்கு வந்து கட்டாயம் இன்றைக்கு வந்து நான் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக காலையிலேயே கடைக்கு வந்துட்டேன். ஸோ அணுவாக்கள் வந்து காலையிலேயே வந்து மன்னார் போயிட்டோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக மன்னாரை நோக்கி போயிட்டாங்க. ஸோ இன்றைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே வந்து கடையை யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஆர்டர் தைக்கிறது அந்த ஆர்டர் உட்கொலையும் வந்து எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூட்டைகளை வந்து
கடைக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நேற்று போய் வண்டி கொண்டு வந்தான். ஸோ அதெல்லாம் வந்து நேற்று தினம் காணொலி கூட போடையில் பைக்கில் நான் போயிட்டு வந்தது யாழ்ப்பாணத்துலேருந்து வேறு சரியாக 8 மணி ஆகிட்டு. அப்போ 8 மணி பிறகு சரியான ஒரு அலுப்பாக இருந்துச்சு. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வேலையாகவும் நிறைய இருந்துச்சு. அப்போ கடையிலேயே வந்து வேலையை செஞ்சு கொண்டு இருந்ததில் காணொலி கூட நேற்று தினம் போட முடியாமல் போயிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய கடைக்கு எதிரே இருக்கிற சிவன் கோயிலில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்கள இந்த ஞாயிற்றுக்கிழமை தேர் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து தேர் வந்து இழுக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடை வாசல்லையும் வந்து என்ன சொல்கிறது, அவல் கடலை எல்லாம் செய்து தண்ணி பந்தல் மேலாம் போட்டு வச்சுருக்காங்க. தேங்காய் குச்சி வச்சுருக்காங்க. அப்போ அதையும் வந்து இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கடையில் வேலை செய்கிற தம்பியாக்களும் பாருன்னு சொல்லியிருந்தவங்க இன்னுமே வந்து வரையில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க வேண்டிய உடுப்புகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு சார் பாக்ஸுக்கு மட்டும் புக்ஸ் கட்ட மறந்துட்டோம். அப்போ அதையும் வந்து புக்ஸை கட்டிக்கொண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டையும் வந்து ஒரு தடவை இல்லை தானே. அப்போ எனக்கு வந்து போர் அடிக்குது. அப்போ கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா கடையை திறக்காம ஸோ க்ளோஸ்ன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன், ஓப்பன்னு சொல்லி போடையில். அப்போ கடைகளை வந்து பார்த்துச்சுன்னா கடையை வந்து கொஞ்சம் துப்புரவு செய்து கொண்டு அப்படி இந்த மூட்டைக்கு இருக்கிற பொருட்களையும் வந்து எடுத்து வைக்க போகணும். ஸோ அதாவது வந்து தேர் வருது இழுத்து கொண்டு எப்படியா இருந்தாலும் தேர் வந்து இழுத்து கொண்டு வர லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து சரியாக 9:30 நேரம் 10:10 ஆகும் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி போயிங்க. சரியான சனமாக இருக்குது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் வளமையை விட சரியான சனம். கோயில் திருவிழான்னு சொன்னாலே சனமாக தான் இருக்கிறது. அதுலேயும் வந்து இந்த முறை சரியான சனமாக இருக்குது. அதே மாதிரி ரோட்டை பார்க்கவும் இந்த முறை ஆசையாக இருக்குது. எல்லோரும் வாசலுக்குள்ள அந்த அர்ச்சனை செய்கிறதுக்காக கும்பங்கள் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உண்மைக்கு வந்து நல்லா இருக்குது. இப்படி நான் பார்த்து கொண்டு போனேன். எல்லா கடையிலையுமே வந்து வச்சிருக்கு. ஸோ எங்களுடைய கடையில் நாங்கள் வந்து கிறிஸ்டியன் தானே, அதில் வந்து வைக்கல. நான் வந்து தண்ணி பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சினான். அப்போ பக்கத்தில் ஒரு தையல் கடை இருக்குது. அப்போ அதில் வந்து அவங்க கொடுக்குறதால நாங்கள் அதுக்கு அடுத்த பக்கத்து கடையில் கொடுக்குறதால இல்லைன்னு சொல்லிக்கிறான். ஆனால் வந்து பார்த்துட்டுச்சுன்னா எல்லா கடையிலையுமே வந்து கட்டியிருக்கு. அப்போ நான் நினைச்சேன் நாங்களும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி பார்ப்போம் அடுத்த முறை. அதாவது வந்து இப்போ அம்மன் தேர் வரும், சிவங்கோயிலே வந்து அம்மன் தேர் வரும். அப்போ அதுக்கு வந்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம். ஸோ உண்மைக்குமே வந்து பார்த்துச்சுன்னா அதில் வந்து பார்த்துச்சுன்னா பெரிய லொக்டீப்பில் வந்து 3 லொக்டீப்புக்கு வந்து எல்லாம் வேண்டி வச்சுருக்காங்க. அந்த கரைச்சி வச்சுக்கணும் போல இருக்குது. அப்போ எல்லோரும் சிரமம் இல்லாமல் வந்து இவ்வளோத்துக்கு பெறவழிக்கிட்டு நாயகன் தேர் இழுத்து கொண்டு வரணும் போல இருக்குது. அப்போ இந்த கோயில்களாலேயும் வந்து சிரம் பெறவழிக்கிடுது. கட்டாயமே அதை உங்களுக்கு நான் காட்டுவேன். அதாவது வந்து தேர் இழுத்து கொண்டு வரைக்க அந்த நிகழ்வையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ வந்து பார்த்துச்சுன்னா மூட்டைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து முக்கியமான பொருட்கள். அதை விட வந்து பார்த்துச்சுன்னா பருத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ பொருட்களோட விலை வந்து சரமாரியாக கூடிட்டு, அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் கூடுதோ இல்லையோ இங்கே பருத்துறையை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு பிரச்சனைன்றோடனே சின்ன ஒரு தகவல் அறிஞ்சோடனே வச்சிருக்க ஸ்டோக் சாமான்களுக்கு எல்லாம் விலை கூட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு ஃபேன்சி கடையில், அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல, உண்மைக்கு வந்து சரியான கோபம் எனக்கு. அப்போ நாங்கள் வந்து வளமையாக அவர்கிட்ட வந்து வேண்டுறாங்க பொருட்கள் நிறைய காலமாக ஆரம்ப காலமாக வந்து ஃபேன்சி நடத்தி கொண்டு வரார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து எங்கள்கிட்ட அந்த சார் ப்ளவுஸுக்கு ஸ்டிப் போட்டி தான் நடிக்கிறாங்க. அப்போ அது வந்து முடிஞ்சுது. அப்போ நான் வந்து ஒரு 500 ரூபா காசு கொடுத்து விட்டான் வேலை செய்கிற தம்பிகிட்ட. இதுக்கு வந்து 5 மீட்டர் வண்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னால் 1 மீட்டர் 100 ரூபா படி தான் மெட்ட ஃபேன்சி கடையில் விற்கிறது. அப்போ இவர் வந்து பார்த்துச்சுன்னா இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச என்ன நின்று போட்டு அங்கே போய் கொண்டிருக்கார். அப்போ 1.5 மீட்டர் ஸ்டிப் வந்து 500 ரூபா கொடுத்துருக்கார். உண்மைக்கு வந்து ஒரு பெரிய அளவான ஒரு மோசடி. அப்போ எனக்கு வந்து கோபம் வந்துட்டு. அப்போ நாங்கள் போய் அவரோட கதைக்கலாதானே, அவருடைய பொருள் அவர் விற்கிறதான் வெளியேட்டு போட்டு நான் பேச இருந்துட்டேன். அதே வந்து முன்னுக்கு ஒரு கடை இருக்குது. அதில் வந்து பார்த்துச்சுன்னா 1 மீட்டர் 100 ரூபாய்க்கு தரவர் 5 மீட்டருக்கு தான் நான் கொடுத்து விட்டான். அப்போ அதுவும் வந்து எனக்கு சரியான கோபம். அப்போ உடனே வந்து பார்த்துச்சுன்னா நேற்றைய தினம் வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் 5 வந்து வேலையை வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து யாழ்ப்பாணம் போய் தேவையான பொருட்களை வந்து வேண்டிட்டு வந்துட்டேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த லேஸில் வந்து சரியாக நிறைய நாளாக வந்து ஒரு விருப்பம். ஏன்னு சொன்னால் முதல் கழுத்து தைக்கிறாங்க. அப்போ அந்த கழுத்துக்கு வந்து நூலைத்தான் வந்து சின்ன நாள் லூப் மாதிரி அடிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்படியே லேஸ்லேயே வந்து அந்த லூப் மாதிரி இருக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு சரியான விருப்பம். அப்போ அனுவும் வந்து இது கட்டாயம் இது வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அனுவையும் தான் நேற்று எதனா கூட்டிக் கொண்டு போனான். நான் நினைக்கிறேன் தேர் வந்துட்டு போல இருக்குது கிட்ட. தேர் வந்தால் கட்டாயம் நான் உங்களுக்கு காட்டுவேன். சரி, இதில் வந்து பார்த்து சைத்தில் 1 உண்டு 2. ஸோ நிறைய கலர் கேட்டுனா நாங்கள் இல்லை இந்த கலர் தான் 3 3 4. ஸோ
ஸோ 4 கலர் அதில் வந்து போட்டிக்கொண்டு வந்தனால் 4 தான் நாங்கள் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கத்திரிக்கோள் ஒன்று பண்ணிட்டு வந்தனால். ஸோ இது என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது வந்து திங்கட்கிழமை எங்களுடைய கடைக்கு புது வேலைக்கார தம்பியோரால் வாரார். அப்போ அவருக்கு வந்து கொடுப்பதற்காக ஒரு கத்திரிக்கோள் வந்து வேண்டிட்டு வந்தனால். ஸோ பழமையாகவே வந்து 3 இரும்பு கத்திரிக்கோளான் இருக்குது. மெட்ட கத்திரிக்கோள், ரப்பர் கத்திரிக்கோள். அப்போ அந்த தம்பியும் வந்து மாறி மாறி வேலை செய்யறது. அப்புறம் ரப்பர் கத்திரிக்கோள் வேலை செய்யல சரியான கவலையாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்துன்னு சொன்னால் உடனே வந்து ஒரு இரும்பு கத்திரிக்கோளும் வந்து வேண்டி கொண்டு வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்துச்சுன்னா இந்த நூல் ஸோ வளமையாகவே வந்து மொத்த நூல்லாம் போட்டுருக்காங்க. இன்றைக்கு வந்து நல்ல மெல்லிய நூலும் வந்து நேற்றைய தினம் நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து 3-4 கலர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ தேவைப்படுமே சில பேர் வந்து கேட்குறவேல் அவங்களுக்கு வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வரணும்னு சொன்னால் சரியான அலைச்சல். அது வந்து பைக்கில் தானே பைக்கில் இங்கேருந்து போகவே காற்றுக்கு சும்மா அனல் பறந்தால் அள்ளு கண்கண்டெல்லாம் அப்படியே கட்டி படந்து போய் வரும் அப்படியே இடத்துக்குள்ள. ஸோ ஓகே மற்றது வந்து பார்த்துட்டுனா இந்த கோல்டு கலர் நூலில் வந்து மெல்லிய கோல்டு. ஸோ கடும் கோல்டு கொண்டையில் மெல்லிய கோல்டு. அதில் வந்து ஒரு 5 நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து காணையில் இது வந்து கொப்பர், இது வந்து சில்வர், இந்த கொப்பரில் வந்து 2, சில்வர் 2, கோல்டில் வந்து 2, 3, இந்த 4, கொப்பர் 3, 4, 5 கொப்பரில் 5 ஓடிட்டு வந்தான். ஸோ கொப்பர் கலர் தான் கூட மட்டும் முடிகிறது. அதே மாதிரி கருப்பும் வந்து பார்த்துட்டுனா இங்கெல்லாம் அடிக்கடி போய் வேண்ட முடியாது. ஸோ நான் நினைக்கிறேன் தேர் வந்துட்டு போல ஏதோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டு வரணும். பாருங்க மக்களே, இந்த பாருங்க சனத்தை. ஸோ தேர் வர்றதுக்கு முன்னாடி சனம் வந்துட்டினம். ஸோ இந்த நான் சொன்னேன் இந்த தேர் வந்து இன்னும் இந்த ரோட்டுக்கு வரையில. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வரலாம். எப்படியும் இந்த ரோட்டை இதை கடந்தான போயினோம். ஓகே, அப்போ தேர் வந்து கிட்ட வரட்டுமே. அப்படி வந்து மேலச்சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடை பூட்டியிருந்த கடைகளால் எனக்கு கேட்குது. ஓகே, இந்த பொருட்களை பார்த்துருவோம் நாங்கள். குக் பட்டி உண்மைக்கு வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தீங்க. நீங்கள் கட்டுற குக் வந்து நல்ல டெம்பராக இருக்குது, இங்கே வேண்டனீங்க அப்படின்னு சொல்லி முதலும் ஏற்கனவே ஒரு அக்காவுக்கு சொல்லியிருந்தான். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், ஆர்மோன் டெக்ஸ்டைலில் நாங்கள் போய் எல்லா சாமானையும் வேண்டுறாங்க. குக்ஸ்லேயும் வந்து நம்பர் 1 குக்ஸ் தான் வேண்டுறாங்க. வெளியே குக்ஸ் வேண்டதில்லை, மொத்தமாக இருக்கிற குக்ஸ் தான் நான் வேண்டுறேன். ஸோ நீங்கள் மீன் போய் வேண்டி கொள்ளுங்கள். ஒரு குக்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபா இருக்கும். நான் 2 புக்ஸை கொண்டு வந்தேன். ஏற்கனவே ஒரு புக்ஸ் கிடக்குன்னா முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த நூல்லையும் வந்து கொண்டு வந்தேன். அப்படி வந்து நூல்கட்டையெல்லாம் சிப்பில் வந்து கிடக்குது. நிச்சயமாக வந்து நூல்கட்டையில் கிடக்குது. அடுக்குதானே போடுறோம். எல்லாத்தையும் நல்ல காசு இருக்கணும். வேண்டியது போட்டுட்டு விற்பனை செய்யலாம். உண்மைக்கு வந்து ஃபேன்சி கடைக்காரெல்லாம் சரியான ஒரு விலை கூட்டி தான் விற்கிறாங்க. ஓரளவான விலையில் விற்றா கூட நாங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் அப்படியான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது தான். கொஞ்சம் காலம் போகட்டும். ஸோ எல்லாத்தையும் வந்து உடனே செய்யலாம் தானே. அப்போ அதுவும் வந்து போட்டும் கொஞ்சம் போன பிறகு தான் இப்படியும் வார வருஷம் வேறு லெவலாக கடையை வந்து ஆக்குற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இத்தனை தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறபடியாக கடையை வந்து பெரும்பாலும் கவனித்து கொள்ள முடியாமல் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சபடியே நம்ம எல்லாம் போரிடமா. ஓகே, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து சரியான ஒரு முக்கியமான பொருள். இந்த பொருளால் சரியான ஒரு கோபம் அடையிருந்தால், அதே மாதிரி ஒரு எரிச்சலும் அடையிருந்தால், அப்படியான ஒரு பொருள். அப்போ அடிக்கடி கடைக்கு விட்டு நான் வேண்டணும். படியும் பெறாட்டி நான் தானே ஓடி போய் இந்த வெயிலுக்காக தெரிஞ்சு வேண்டணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கடையை தட்டை தான் பார்த்தேன்.
இப்படி இது தாண்டவே 1/2 மணி அலைஞ்சில்ல, 1 மணி நேரம் அலைஞ்சில்ல. நிறைய சேனல் தான் இந்த முறை. இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் தானே இந்த அஞ்சாலெல்லாம் சேனத்தை விളിക്കണவா மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அப்புறம் இல்லை வழியில். எங்களோட டீம் எல்லாம் நிற்கிது அவரிடமா. ரைட்டு சார், அவ்வளோ தான் அழுவ நடக்குது. முந்தி ஒரு நேரம் கயிறு பிடிக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கு.
இந்த ஐயா தான் இப்போ வந்து அவரோட படுக்கிறதுக்கு. உடுப்படக்க வந்தவர் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். புறப்பட்டு விட்டது. தேங்காய் எல்லாம் கூட நடக்குதுங்கால. ரைட். ரைட், இனி கொண்டு வருவாங்க அப்படியே. ஓகே, அந்த முக்கியமான பொருட்கள் வந்து பார்த்துட்டுனா என்ன லைனிங். ஸோ ஒவ்வொரு முறையும் லைனிங் வந்து எடுக்கிறாங்களாம், ஆனால் அது வந்து டக்குனே முடிஞ்சிருது. அப்போ நிறைய லைனிங் வந்து கடவுளை எடுத்து அடுக்கணும்னு தான் விருப்பம், ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் அமையவில்லை. பாவம், கூடிய சீக்கிரம் அப்படியான ஒரு வேலையும் செய்யணும். ஸோ கடையையும் வந்து புதுசாக வந்து பெருப்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்கார் கடை முதலாளி. அதையும் வந்து எல்லாம் செய்து தந்தார்னு சொன்னால் வார வருஷம் உண்மைக்கும் வந்து ஒரு பெரிய அளவான ஒரு கடமை அறிக்கை நிறைய பேரை வச்சு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் மேட்ச்சில் வந்து நினைச்சு கொண்டிருக்கேன். கட்டாயம் அது வந்து நடக்கும் என்று சொன்னால் நாம் வந்து வேலையில் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறபடியாக கட்டாயம் அது வந்து நடக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டான வருவீங்கள். சரி, ஓகே. வந்து பார்த்துட்டு இந்த முறை கணக்கு லைனிங் எடுத்தனால், போன முறை 10 பீஸ் எடுத்தனால், இந்த முறை 20 பீஸ் எடுத்தனால். ஸோ படிப்படியாக தான் நாங்கள் முன்னோர்றது. அதுக்கு போன முறை 5 பீஸ் எடுத்தனால், போன முறை 10 பீஸ், இப்போ 20 பீஸ் எடுத்துருக்கேன். வாரம் முறை எப்படியும் ஒரு 40 பீஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கான அதுகள் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏன் இன்றைக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வேலையோட பிஸியாக நிற்போம். அப்போ இதுகளை வந்து செய்கிறதுக்கு மைக்கும் வந்து நேரங்கள் வராது. அதே மாதிரி இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு அப்பா அடித்தா, நாளைக்கு வந்து ஒரு 10 சார் ரோஸ் கொண்டு வருவேன். புதன்கிழமை பிடிக்க எங்களுக்கு தந்தை ஆகணும். ஏன்னு சொன்னால் அவங்களோட அக்கா வழியில் வலிக்கிட போகிறாங்களாம். அப்போ திடீரெல்லாம் தைக்க போகிறன்னு முடிவெடுத்தவங்க.
அப்போ உங்களோட கடையில் தான் நாங்கள் வளமையாக தைக்கிறாங்கள். அப்போ எங்களுக்காக கட்டாயம் நீங்கள் தைச்சி தான் தரணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சரின்னு போட்டு கொண்டு வர சொல்லியாச்சு. அப்போ இதில் வந்து நான் இன்றைக்கே வந்து எல்லாம் செய்யாதான் நாளைக்கு வந்து வேலைகளில் கவனம் செலுத்தலாம். மற்றது வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வேலாமல் வருது. என்ன சொல்கிறோம், அந்த காய்ச்சல் குடம், சோர்வு குடம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தோன்றேன்னு சொன்னால் டெய்லி நித்திரை முழிக்கிறது வந்து உடம்புக்கு உண்மைக்கும் வந்து கூடாது. அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு நாளும் நித்திரை முழிப்பாக தான் இருக்குது. நித்திரை முழிப்புன்றோன்னு என்ன புல்லாக முழிக்கிறதுல தான் இப்படியும் 12 மணி ஆகுது. அப்புறம் அங்கே போய் அப்புறம் நித்திரை உள்ள தம்பி இடையே கிளம்புவான் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனாக தான் போய்கொண்டிருக்குது. முக்கியமான கலர்களாக பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்போ இதில் வந்து 40 சொச்ச கலர் வரலாம். அந்த 40 சொச்ச கலரை மட்டும் தான் உண்மைக்கு வந்து லைனிங்கு வெளியில் போகவே தேவையில்லை. என்ன இருக்குல்ல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன இருக்குன்னா வெள்ளை லைனிங் மட்டும் எடுக்கல. வெள்ளை லைனிங் இதில் வார இல்லையா, மற்ற பெரிய பீஸ்லாம் வாரலாம். ஒரு பெரிய பீஸில் வெள்ளை எடுத்தால் அன்றைக்கி வந்து அது அப்படியே ஒதுங்கிடும். அதனால் வந்து இப்போ அளவாக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஸோ ஒரு டார்க் ப்ளூ லைன் இது வந்து 40 மீட்டர் எடுத்தேன், 40 மீட்டர் எடுத்தேன். இது வந்து டார்க் ப்ளூ. அதே மாதிரி ஒரு மயில் பச்சை இதுலேயும் வந்து 40 எடுத்துனான். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஓட்டம் ஓடுறது. அதாவது இதுகளில் வந்து 20 பீஸ் இல்லை. அப்போ 40 பீஸை போகணுன்னு எடுத்துகிட்டு வந்தான். அப்போ இனி வந்து பார்த்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி கிறுக்கி எல்லாம் செய்துட்டு போக இப்படியும் வந்து 2-3 மணி ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் நித்திர கொள்ளணும் போகலாம் கிடக்கு. சரி, ஓகே. அப்போ நானும் வந்து இந்த வீடியோ முடித்து கொள்ளப்போ ஸோ பார்த்துருப்பியல் தேரை வந்து எழுது கொண்டு போய்க்க. உண்மைக்கு வந்து அந்த நேரம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த கயிறு பிடிக்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு சனங்கள் முச்சு துறைஞ்சி போய் இருக்கணும். நாங்கள் தேர்வில் போகணும்னு எல்லாருமே வந்து வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ அப்படி எல்லாம் இல்லை போல இருக்குது. ஏன்னா கயிறு இடவழிகள் வந்து நிறைய இருக்குது. உண்மைக்கு வந்து நான் போய் ஒரு முறை நானும் அண்ணாவும் தேர் எழுப்போம்னு சொல்லி போட்டு கயிறு என்ன சொல்கிற அந்த பிடிக்கிறக்கே இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த நல்ல நெறிவட்டு தான் பிடிச்சி கொண்டு போனாங்க. இப்போ அப்படி இல்லை போல. சரி, ஓகே. அப்போ இவ்வளோ தான் கொண்டுட்டு வந்த பொருட்கள். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் அடுக்க போன். அப்படியே நான் வந்து இந்த வீடியோ முடித்து கொள்ளப்போன். இந்த வீடியோ சும்மா கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு முழுப்போல் ஏதேனும் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காம தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விட்டுக் கொள்ளுகிறேன். பாய்.